மற்றும் ஒரு அண்மை செய்தி, மாற்றுத்திறனாளிகள் குறித்து பேசியதற்காக வருத்தம் தெரிவிப்பதாக துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். இனி இத்தகைய நிகழ்வு நிகழாது என வருத்தம் தெரிவித்திருக்கிறார் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன். இது பற்றிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மாற்றுத்திறனாளிகள் குறித்து பேசியதற்காக வருத்தம் தெரிவிப்பதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். இனி இத்தகைய நிகழ்வு நிகழாது எனவும் அவர் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மாற்றுத்திறனாளிகள் குறித்து பேசியதற்காக வருத்தம் தெரிவிப்பதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். இது குறித்த முழு விவரங்கள் என்ன? வணக்கம். திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அதில் பொன்முடி அவர்களுடைய அந்த பேச்சுக்கு அவர் ஒரு விளக்கம் சொல்லக்கூடிய வகையிலே தான் ஒரு மறைமுகமான ஒரு விஷயமாக இந்த அறிக்கை அமர்ந்திருக்கின்றது. அதாவது அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம், இயற்கையிலேயே உடலில் ஏற்பட்ட குறைபாடு உடையவர்களை அனைவருக்கும் பெயர் கொண்டு அவர்களை அழைத்து வந்ததை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கருணை உள்ளத்தோடு மாற்றுத்திறனாளிகள் என்று பெயரிட்டு அழைத்தார். அதை பின்பற்றிதான் அனைவரும் அழைத்து வருகிறோம். நானே ஒரு முறை பொதுக்கூட்டத்தில் பேசும்போது தவறுதலாக அவர்களை குறிப்பிடும் போது பழைய பெயரால் சொல்லிவிட்டேன். அதனால் தற்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்தார். கலைஞரால் வளர்க்கப்பட்ட நானே இப்படிப்பட்ட தவறை செய்ததை எண்ணி நானும் வருந்தினேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நிபந்தனையற்ற வருத்தத்தை சென்று நான் அதற்காக அவரிடம் கேட்டேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவிற்கு வருந்தியிருப்பார் என்பது எனக்கு தெரியும். அவருக்கும் என் வருத்தத்தை தெரிவித்து இனி இத்தகைய நிகழ்வு நிகழாது என்று உறுதியளிக்கிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே அவருடைய அந்த விளக்கம் என்பது ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. காரணம், சமீபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அவர் பேசிய அந்த பேச்சும் இவ்வாறு சர்ச்சையானதை தொடர்ந்து அவர் ஒரு தன்னிலை விளக்கம் போல இந்த விளக்கத்தினை அவர் கொடுத்திருப்பதை பார்க்க முடிகின்றது. கலைஞரால் வளர்க்கப்பட்ட நானே இப்படிப்பட்ட தவறை செய்தது மிகப்பெரிய தவறு என்று துரைமுருகன் அவர்கள் தன்னுடைய அந்த தன்னிலை விளக்கமாக அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார். மாற்றுத்திறனாளிகள் உள்ளம் புண்பட்டிருக்கும் என்றும் அதற்காக என் நிபந்தனையற்ற வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே சில தினங்கள் முன்பு மாற்றுத்திறனாளிகள் அமைப்பை சேர்ந்தவர்கள் இது தொடர்பாக சென்னையில் கூட ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்தார்கள். துரைமுருகன் அவர்கள் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த நிலையிலே துரைமுருகன் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கை ஒரு தன்னிலை விளக்கம் போல அந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளை பழைய பெயர் கொண்டு நான் அழைத்ததற்காக வருந்துகிறேன். என்னையும் மீறி தவறுதலாக அந்த வார்த்தை வந்துவிட்டது. அதற்காக நான் வருத்தம் அடைந்தேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நிபந்தனையற்ற வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் தன்னிலை விளக்கமாக அவர் கொடுத்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.